إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அவன் தனித்தவன் இணையற்றவன் இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற ஏழு வார்த்தைகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி மனித சமுதாயத்தின் மத்தியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் முன்வைத்த நபிமார்களில் இறுதியாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவருடைய சமாதானமும் என்றென்றும் உண்டாக வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த குத்பாவுடைய உரையில் தக்பீரும் அதன் சிறப்புகளும் என்கின்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால், அல்லாஹு அக்பர் என்கின்ற இந்த தக்பீருக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது, இஸ்லாமிய பார்வையிலே அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைக்குள்ள அந்த மதிப்பு, அந்த வார்த்தை எந்த அளவுக்கு அல் குர்ஆனும் சுன்னாவும் முக்கியத்துவப்படுத்தி பேசுகின்றது என்கின்ற ஒரு விடயம் இஸ்லாமிய சமுதாயத்தில் பேசப்படாத ஒரு தலைப்பு. ஏனென்றால் அல்லாஹ்வை புகழ்கின்ற ஒரு வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக நேசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று நாம் சொல்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சி, என்னுடைய அடியார்கள் என்னை புகழ்கிறார்கள் என்று இறைவன் இந்த அடியார்களை பார்த்து சந்தோஷப்படுகின்ற அந்த விடயங்களை நாம் ஒரு கணம் புரிந்து கொண்டார். அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை நம்முடைய வாய்களே அதிகமாக அதை பற்றி சொல்லக்கூடிய பேசக்கூடிய அந்த வளர்ச்சி அல்லாஹ் நம்முடைய அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும். நாம் அடிக்கடி அதை மொழிந்து கொண்டே இருப்போம். சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையிலே சூரா அல் இம்ரான் சொல்லக்கூடிய அத்தியாயம் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 111வது
சொல்கிறார். சகோதரர்களே, அப்ப நபிகளாருக்கு ஒரு ஏவல் வாக்கியமாக ஏவலாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, கப்பிரு, அந்த ரப்புக்கு நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். அப்ப நபிகளாருக்கு அல்லாஹ் ஏவுகிறார் என்றால் நபிகளாரை பின்பற்றுகின்ற நாம் அந்த அல்லாஹ் அக்பர் என்ற அந்த மந்திர வார்த்தையை எந்த அளவுக்கு மொழிய வேண்டும் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அது மாத்திரம் இல்லாமல் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், நாமெல்லாம் ரமலானை முடித்துவிட்டு பெருநாளையும் கொண்டாடிவிட்டு ஷவ்வால் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த பெருநாள் தினத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது நீங்கள் இந்த 30 நாட்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைத்தீர்கள். அந்த நாட்களிலே சிலர்களுக்கு அல்லாஹ் சில விதிவிலக்கு அளித்தார். நோயாளிகளாக இருந்தால், பிரயாணிகளாக இருந்தால் அவர்கள் வேறொரு தினத்தில் இந்த நோன்பை வைத்துக் கொள்ளலாம். நோயாளிகளுக்கு நோன்பை விடுவதற்கான சந்தர்ப்பத்தை சலுகை அல்லாஹ் தந்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் இந்த நாட்களை பூர்த்தி செய்வதற்காக இந்த 30 நாட்களும் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நேர்வழிக்காக வேண்டி இறைவனை பெருமிதப்படுத்தும் விதமாகவும் அல்லாஹ் அக்பர் என்று உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நேர்வழிக்காக நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதை வழங்கினான் என்பதை அல்லாஹ் திருமறையில சொல்கிறார். சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொண்டே இருந்தோம். ஏன் சொன்னோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த பெருநாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதில் அதிகம் ஏன் தக்பீர் சொன்னோம்? அந்த தக்பீருக்குரிய சிறப்பு என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு சொல்கிறார், இதை உனக்கு நேர்வழி உனக்கு தந்தோமே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்கின்ற இஸ்லாமிய கொள்கையை உனக்கு வழங்கியதற்காக நீ அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, நிறைய பேருக்கு தக்பீருடைய சிறப்பு தெரியாததால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதற்கு கூட அவருடைய நாவு இடம் கொடுக்காதவர்களை பார்க்கிறோம். பெருநாளுடைய வேலைகளில் கூட அந்த ஒரு சந்தர்ப்பத்தை தக்பீருக்காக பயன்படுத்தியவர்கள் மிக குறைவு. சகோதரர்களை, அல்லாஹ் சொல்கிறான், இதை நீங்கள் பெருமிதப்படுத்தும் விதமாக அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் சொல்லணும். இந்த சந்தோஷமான நிகழ்வுக்காக அல்லாஹ்வை நீங்கள் புகழ வேண்டும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இதே போன்று சூரா ஹஜ்ஜில் சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, நீங்கள் ஹஜ்ஜுடைய கிரியையில் குர்பானி கொடுக்க வேண்டும், உல்ஹியா கொடுக்க வேண்டும். இப்படி கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய மாமிசங்களோ அல்லது அந்த பிராணியுடைய இரத்தமோ இறைவனை போய் சென்றடைவது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் என்கின்ற இறைவனுக்காக வேண்டி செய்கிறீர்களா என்கின்ற அந்த பகுதி மாத்திரம் தான் அல்லாஹ்வை போய் சென்றடைகிறது. அல்லாஹ் இறையச்சத்தை மாத்திரம் தான் பார்க்கிறார். வெளிப்பகட்டுக்காக அல்லது உலக மக்களுடைய பார்வைக்காக நீங்கள் செய்கிற எந்த குர்பானியும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கதாலிக சஹரஹா லகும், அல்லாஹ் உங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்தார். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய இந்த ஹிதாயத்துக்காக நேர்வழிக்காக நீங்கள் அல்லாஹ்வை அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக. சகோதரர்களே, அப்ப நம்ம குர்பானி கொடுக்கிற பொழுது அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளை நிறைவேற்றுகின்ற பொழுதெல்லாம் கூடுதலாக தக்பீர் முழக்கம் இருக்கும். அல்லாஹ் அக்பர் என்று அதிகம் சொல்லுவோம். ஏன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறோம் என்றால் அல்லாஹ் அதை விரும்புகிறான். நாம் இந்த மார்க்கத்தில் இருப்பதற்கு இந்த கொள்கையை நமக்கு அல்லாஹ் தந்ததற்காக அதிகம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதே போல சூரா முத்தஸ்ஸிர் சொல்லக்கூடிய 74வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், அதில் ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே. அல்லாஹ் நபியை பார்த்து பேசுகிறார். போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், எழும்பி நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பை நீங்கள் அதிகம் தக்பீர் சொல்லுங்கள். சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்ல வேண்டும். அப்ப நம்ம எல்லாம் தக்பீர் சொல்கிற பழக்கம் இடத்தில் இருக்கலாம். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் இஸ்லாம் தக்பீர் சொல்ல சொல்கிறதோ அந்த இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி தக்பீர் சொல்கிறோமா என்றால் இதை பற்றி நாம் அறியாததால் அது சம்பந்தமாக யாருமே அலட்டிக் கொள்ளாதவர்களே பார்க்கிறோம். சகோதரர்களே, நபிகளாருடைய பொன்மொழிகள் நிறைய சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். நிறைய ஹதீஸ்களிலே இந்த தக்பீர் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, நாம் தொழுகின்ற தொழுகை 5 நேரம் அல்லாஹ்வுடைய அந்த கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளி வாயிலே வந்து தொழுகை நிறைவேற்றுகிறோம். இந்த தொழுகையை பொறுத்தவரைக்கும் கூடுதலாக நாம் 4 ரக்காத் தொழுகை
22 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறோம். 2 ரக்காத் தொழுகை எடுத்துக்கொண்டால் அதில் கிட்டத்தட்ட 11 இடங்களில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறோம். சகோதரர்களே, இப்படி கூட்டி நாங்கள் பார்க்கிற பொழுது 5 நேர தொழுகையிலும் கிட்டத்தட்ட 94 இடங்களில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறோம். சகோதரர்களே, அப்ப நம்ம ஏன் இதை சொல்கிறோம்? அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிற பொழுது, இறைவனை புகழ்கின்ற பொழுது ஒரு கண்ணியமும் அல்லாஹ்வை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோம் என்ற அந்த ஒரு உத்வேகம் நம்ம உள்ளத்தில் வருகிறதா? எத்தனை பேர்கள் தொழுகிற பொழுது அல்லாஹ் அக்பர் என்பதை உயிரோட்டத்தோடு சென்றவர்கள், மறுபடி சும்மா வந்து ஏதோ இமாம் அல்லாஹ் அக்பர் என்கிறார், நம்மளும் இந்த வாய்ப்புல முணுமுணுக்கிறோம். ஆனா இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது நீங்களும் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வுக்கு சொல்ல சொன்னார்கள். இமாம் ருக்கூ போடும் பொழுது கப்பர் அவர் தக்பீர் சொல்லுவார், நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, நிறைய பேர் சொல்வதே கிடையாது. இமாம் அல்லாஹ் அக்பர் இவர் ருக்கூ போறது, இமாம் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா இவர் எழுதிடுவார், அந்த இடத்துல நம்ம தக்பீர் சொல்ல மாட்டோம். சுஜூது போற இடத்துல அல்லாஹ் அக்பர் சொல்லுவார், நம்மளும் சொல்லணும் சொல்ல மாட்டார்கள். நிறைய பேருக்கு பற்றி தெரியாது. ஆனா அல்லாஹ் அதை விரும்புகிறான், தன்னுடைய அடியார்கள் இப்படி சொல்ல வேண்டும். 5 நேர தொழுகைகளிலும் கிட்டத்தட்ட 94 இடங்களில் நாம் தக்பீர் சொல்கிறோம். இதற்கு பின்னால முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறது. 12 ரக்காத் 5 நேர தொழுகையிலும் முன்னுக்கும் பின்னுக்கும் 12 ரக்காத் சுன்னத் தொழுவோம். அந்த தொழுகையை தொழுதால் வீட்டு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதற்கு பின்னால் தொழுகை முடித்தது பின்னால் 33 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறோம். சலாம் கொடுத்த உடனே அல்லாஹ் அக்பர் என்று 3 தடவை சொல்கிறோம். சகோதரர்களை, இப்படி வித்திரு தொழுகை, இரவு நேர தொழுகை கணக்கிட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு இரவு பகல் ஒரு மனிதன் 342 தடவைகள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் இந்த கடமையில் அவ்வளவுக்கு இந்த தக்பீரை எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ்வை நாம் அல்லாஹ் அக்பர் என்று பெருமிதப்படுவதை ஏன் விரும்புகிறான்? அதை விடுத்து பாருங்கள். பாங்கு சொல்லுகிறோம், பாங்குடைய வாசகம் என்ன? அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ்வுடைய கடமைகளில் அல்லாஹ் விரும்புகிறார் என்ன அடியான் புகழ வேண்டும். பாங்குடைய வாசகம் அல்லாஹ் அக்பர் தான். அதே நேரத்தில் இகாமத்து சொல்ல வந்தால் அங்கும் அல்லாஹ் அக்பர் தான். ஹஜ்ஜுக்கு போனா அங்குள்ள எல்லா கிரியைகளிலும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும். கல்லறிய போனாலும் அல்லாஹ் அக்பர். 3 இடங்களில் கல்லறிய போறோமா, அங்கும் அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, தவாப் செய்ய போவோம். தவாப் செய்யற நேரத்தில் அந்த ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு நேராக நின்று தவாப்பை ஆரம்பிப்போம். அங்கும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, அப்படி எல்லா இடத்திலுமே அல்லாஹ் தன்னை புகழ வேண்டும் என்று விரும்புகிறான் என்று நாம் பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை மதிச்சு இறைவனை பெருமிதப்படுத்தும் விதமாக அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை புரிந்து கொண்டு நாங்கள் அதிகம் புகழ வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1833 இலக்கத்தில் பதியப்பட்ட செய்தி. ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை படைக்கிற பொழுது ஒவ்வொரு ஆதமுடைய மகனுக்கும் கிட்டத்தட்ட அவனுடைய உடம்புல 360 மூட்டுகள் அல்லாஹ் வச்சு படைச்சிருக்கிறான். 360 மூட்டுகள் உண்டு. இவன் ஃபமன் கப்பர் அல்லாஹ், யார் அல்லாஹ்வை அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டார்களோ, வஹமிதல்லாஹ், யார் அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்ந்து விட்டார்களோ, வஹல்லல்லாஹ், யார் அல்லாஹ்வை லா இலாஹ இல்லல்லாஹ் துதித்து விட்டார்களோ, வஸப்பஹல்லாஹ், யார் அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் என்று துதித்து விட்டார்களோ, வஸ்தக்ஃபருல்லாஹ், யார் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி சொல்லிவிட்டார்களோ, வஅஜல ஹஜரன் அன் தரீகின்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பாதையில போகிற பொழுது மனிதர்களுக்கு இடர் தருகின்ற கற்களையும் முட்களையும் யார் அகற்றி விடுகின்றார்களோ, இதே போன்று மக்களை பாவம் செய்கிற பொழுது அந்த பாவத்தில் இருந்த மக்களை தவிர்த்து நடக்குமாறு மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்களோ, நல்லவர்களை கொண்டு மக்களுக்கு யார் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் அஜத சில்க சித்தீன வசலாசுமியா, இந்த 360 கூட்டுகளுக்கும் ஈடாக இவர்கள் தர்மத்தை செய்து விட்டார்கள். அன்றைய தினத்தில் இந்த மனிதன் நரக நெருப்பை விட்டு தூரமானவனாகத்தான் அந்த பூமியிலே நடமாடுகிறான் என்றார்கள். சகோதரர், நினைத்து பாருங்கள், நாம் செய்கிற கடமைகளில் அல்லாஹ்வை புகழ்கின்ற இந்த வாசகங்கள், அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி பாதையில இடர்கின்ற மக்களுக்கு இடராக இருக்கக்கூடிய அவைகள் எல்லாம் அகற்றி விடுவதாக இருந்தால், மக்களுக்கு நல்லதை கொண்டு உபதேசம் செய்து மக்களுக்கு தீயதை மட்டும் தடுப்பமாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளின் அடியான் நரக நெருப்பை மட்டும் தூரமானவனாக நடமாடுகிறான். சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீருக்குள்ள சிறப்பை சொல்கிறார்கள். சகோதரர்களே, அது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்திலே இன்ன லில்லாஹி
யசூபூன ஃபி துருக், அவர்கள் இந்த பாதையில் எல்லா இடத்திலும் அப்படியே சுத்தி வலம் வந்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய வேலை என்னென்றால் எல்தமிசூன அஹ்லல் ஸிக்ர், எங்கெல்லாம் மக்கள் நல்ல உபதேசங்களை பேசுகிறார்களோ, இறைவனை பற்றி புகழ்ந்து அந்த இடத்தில் பேசப்படுகின்ற இடங்களை கண்டுவிட்டால் அந்த இடங்களுக்கு வாரம் வழக்கு வரலாம் வந்து முதலாவது வாரம் மட்டுகின்ற அளவுக்கு தன்னுடைய இறக்கைகளினால் அந்த சபையை அப்படியே சூழ்ந்து மூடிக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகின்ற இடங்கள், அந்த இடங்களிலே மலக்குமார்கள் வந்து இந்த அளவுக்கு மனிதர்களோடு சூழ்ந்து கொள்கிறார்களாம். சூழ்ந்து கொண்ட உடனே இது பற்றி அறிந்த ரப்புல் ஆலமீன் இந்த மலக்குமார்கள் அல்லாஹ் கேட்பானா, ஃபயஸ்அலுஹும் ரப்புஹும், அவரிடத்தில் கேட்பானா, அதாவது மா யகூலு இபாதி, என்னுடைய அடியார்கள் எதை விரும்ப என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய அடியார்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என அல்லாஹ்வுக்கு தெரியும். அடியார்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் புரிந்தவன். அப்படி அறிந்து கொண்டே மலக்குமார் அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியார்கள் என்ன செய்வார் என்ன செய்கிறார்கள். மலக்குமார் சொல்கிறார்கள், யுஸப்பிஹூனக் வ யுகப்பிரூனக், உன்னை சுப்ஹானல்லாஹ் உன்னை துதிக்கிறார்கள். யா அல்லாஹ், அவெல்லாம் தஸ்பீஹ் செய்து கொண்டார்கள், கூட்டா செய்து கொண்டு எல்லாரையும் அதாவது சபையில உட்கார்ந்து வளர்ந்து கொண்டு செய்கிற தஸ்பீஹ் அல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவன் தூய்மையானதாக குரலை தாழ்த்தி அமைதியான முறையில் ஒரு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறானே, இந்த மாதிரியான தஸ்பீஹ் செய்கிற இடங்கள், அதே போன்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் சொல்கிறான் என்றால் அந்த மாதிரியான இடங்களில் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகின்ற அந்த வாசகங்களை சொல்லுகின்ற அந்த இடங்களில் எல்லாம் வந்து வழக்குமார்கள் அந்த இடத்தில் சூழ்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், உன்னை இவர்கள் புகழ்கிறார்கள், உன்னை இவர்கள் பெருமிதப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் வழக்குமார்கள் சொல்வார், நாம் அல்லாஹ் ஒருவர் சொல்லிட்டா சுப்ஹானல்லாஹ் சொல்லிவிட்டால் அடியார்களை பற்றி வழக்குமார்கள் அங்கு போய் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறார்கள், உன்னை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சகோதரர்களே, இப்பொழுது அல்லாஹ் கேட்கிறாராம், அல் ரஅவுனி, அவர்கள் என்னை கண்டிருக்கிறார்களா? அப்பொழுது வழக்குமார்கள் சொல்வார்கள், பயக்கூன லா வல்லாஹி மா ரஅவு, அவர்கள் உன்னை காணவில்லை, அல்லாஹ்வே சத்தியமாக உன்னை அவர்கள் காணவில்லையா அல்லாஹ். அப்பொழுது அல்லாஹ் கேட்பான், கைஃப லவ் அரவுனி கைஃப லவ் ரஅவுனி, அவர்கள் என்னை கண்டால் எப்படி இருப்பார்கள், என்னை கண்டால் அந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள். அப்பொழுது வழக்குமார்கள் சொல்வார்கள், லவ் ரஅவுக கானு அஷத்த லக இபாதத்தன் வ அஷத்த லக தம்ஜீதன் வ அக்ஸர லக தஸ்பீஹன். சகோதரர்களே, உன்னை அவர்கள் கண்டுவிட்டால் இந்த பூமியிலே உனக்காக வேண்டியே துதி பாடிக் கொண்டிருப்பார்கள், உன்னையே புகழ்ந்து கொண்டிருப்பார்கள், உன்னையே பெருமிதப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை நம்ம கண்டுட்டோம் என்ற உலகத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம், உன்னை புகழ்ந்து கொண்டே அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுவோம் என்பதை தான் வழக்கமான இடத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை உலகத்தில் யாரும் காண முடியாது, அல்லாஹ்வை நம்ம காண முடியாது. ஆனா அல்லாஹ் கேட்கிற ஒரு கொஸ்டின், என்ன கண்டா எப்படி இருப்பாங்க, கண்டா எப்படி இருப்பார்கள், உன்னை அதிகமாக தஸ்பீஹ் செய்து கொண்டே அவருடைய வாழ்க்கையை போயிடும் என்று வழக்கமாக சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்னத்தை கேட்கிறாங்க, என்னத்தை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல வழக்குமார்கள் சொல்வார்கள், அவர்கள் அல் ஜன்னா யஸ்அலுகல் ஜன்னா, உன்னிடத்தில் அவர்கள் சுவர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்வான், சொர்க்கத்தை அவர்கள் கண்டதுண்டா? இல்லையா அல்லாஹ், அவர்கள் சுவர்க்கத்தை காணவில்லை. அப்புறம் அல்லாஹ் கேட்பான், சுவர்க்கத்தை கண்டால் அவருடைய நிலை எப்படி இருக்கும்? கானு அஷத்த அலைஹா ஹிர்ஸன் வ அஷத்த லஹா தலபன் வ அஸம ஃபீஹா ரஹபத்தன். சகோதரர்களே, அதற்காக வேண்டி கடுமையாக இந்த மனிதர்கள் ஆசைப்பட்டு அதை தேடும் விதமாக கடுமையாக அதற்கென்று தன்னை அர்ப்பணித்து விடுவார்கள். சகோதரர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் சொல்வார்கள், அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள். நரகத்தை அவர்கள் கண்டதுண்டா? இல்லையா, அவர்கள் காணவில்லை. அப்பொழுது நரகத்தை கண்டால் எப்படி இருப்பார்கள்? கானு அஷத்த மின்ஹா ஃபிராமா, அந்த நரகத்தை விட்டும் கடுமையாக அவர்கள் வெறுத்து விரண்டோடக்கூடியவர்களாக, மகாபத்தன் பயத்தின் காரணமாக அதை விட்டு தூரமாக வேண்டியவர்களாக இருப்பார்கள் என்று இந்த அடியார்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் சொல்வார்கள். எப்படிப்பட்ட அடியார்கள்? அல்லாஹ்வை புகழ்கின்றவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் திக்ர் செய்யக்கூடிய மனிதர்கள். இவர்களுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் அல்லாஹ்வை அதிகமதியும் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக, சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் சேர்க்கக்கூடிய மனிதர்களாக, நரகத்தை மட்டும் விரண்டோடக்கூடிய அதிலிருந்து பயப்பட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற மனிதர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் ஞாபகப்படுத்தியவுடன் அல்லாஹ் சொல்வான், உங்களை நான் சாட்சியாக்கி சொல்கிறேன், அன்னி கது கஃபர்து லஹு, அவருடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன். அப்பொழுது
யகூலு மலக்கும் மினல் மலாயிகத்தி ஃபீஹிம். அவள் ஒரு மலக்கு இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன்னு சொன்னவுடன் ஒரு மலக்கு எழுதி கேட்கிறார் அந்த இடத்துல, லைஸ மின்ஹு ஃபுலானுன் லைஸ மின்ஹு. அதுல ஒரு மனிதன் இருந்தான், அவன் வந்து அல்லாஹ்வை தக்பீர் சொல்லணும், அல்லாஹ்வை புகழணும் நோக்கத்தில் வரல, சும்மா வந்துட்டு போறான். நம்ம நிறைய பயான் நிகழ்ச்சிகள் நடத்துவோம். அந்த பயான் நிகழ்ச்சியில் அல்லாஹ்வை பற்றி பொழுது ஒரு சபைகள் நிறைய பேர் வருவாங்க, ஏதோ வந்து பயான் நடக்குன்னு உட்கார்ந்துட்டு போவாரு. இன்னும் சிலர்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகின்ற சபையில் உட்கார வேண்டும், நிறைய படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உட்காருவார்கள். இப்படி எந்த நோக்கமும் இல்லாம வந்து உட்கார்றானா இல்லையா, இவன் நிலையை பற்றி அந்த வழக்கு கேட்கிறான். அவன் வந்திருக்கிறான், அவனுக்கு எந்த நோக்கமும் கிடையாது, சும்மா வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இவனுடைய நிலை என்ன? அப்பொழுது அல்லாஹ் சொல்வானா, இன்னமா ஜா லிஹாஜத்தின் காலஹு அல் ஜுலஸா லா யஷ்கா ஜலீஸஹு. அந்த சபையில் உள்ளவர்கள் நல்ல மக்கள் தானே, அந்த சபையில் உள்ளவர்கள் நல்லவர்கள் தானே, அதனால் இவனும் அந்த சபையில வந்து உட்கார்ந்ததினால் இவன் அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய அருளை விட்டு இவனும் தூரமாக மாட்டான். சகோதரர்களே, நல்லவர்களை கொண்டு ஒரு தீயவன் எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் வருகின்றவனுக்கு கூட நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சபை என்றால் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்ற சபைகள், அல்லாஹ்வை பற்றி புகழ்ந்து பேசப்படுகின்ற சபைகள் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறார். சகோதரர்களே, ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அதே போன்றுதான் ஆயிஷா அம்மையாரிடத்திலே ஆசிம் பின் உமைர் சொல்லக்கூடிய ஒருவர் வந்து கேட்கிறார். ஆயிஷா அம்மையாரிடத்தில் கேட்கிறார், ஐய ஷைஇன் கான யஃப்தஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமல் லைல். இரவு நேர வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஆரம்பிப்பார்? நம்ம எல்லாம் அப்படி கேட்டது கிடையாது, நமக்கு இது தெரியவும் மாட்டேன். இரவு வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஆரம்பிப்பார்கள் கேட்கிறார்கள். இப்ப ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், லக்கத் சஅல்தனி அன் ஷைஇன் மா சஅலனி அன்ஹு அஹதுன் கப்ல. உனக்கு முன்னால் இதை பற்றி என்னிடத்தில் யாரும் கேட்கிறாத ஒரு கேள்வியை என்னிடத்தில் நீ கேட்டிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு பதிலை சொல்கிறார்கள். கான இதா காம் ரசூலுல்லாஹ் எழுப்பினா சாஜத்துக்கு அவனைய கியாமுல தொழுவதற்கு இரவு நேர தொழுகையை தொழுவதற்கு எழுப்புவாங்க. அப்ப எழுப்புற நேரத்தில் எழுப்பினவனை சொல்ற வார்த்தை தெரியுமா? கப்பர் அஷரன், 10 தடவை அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. நம்மளாம் தெரிய படிச்சிருக்கவா, நடைமுறையிலும் கிடையாது. கப்பர் அஷரன் 10 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள். வஹமிதல்லாஹ் அஷரன், அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை சொல்வார்கள். வஸப்பஹ அஷரன், சுப்ஹானல்லாஹ் 10 தடவை சொல்வார்கள். வஹல்லல் அஷரன், லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை சொல்வார்கள். வஸ்தக்ஃபர் அஷரன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று 10 தடவை சொல்வார்கள். வகால, அதற்கு பிறகு அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வஹ்தினி வர்ஸுக்னி வஆஃபினி. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு, எனக்கு நேர்வழியை காட்டு, வர்ஸுக்னி, என்னுடைய ஆகாரத்தை எனக்கு ஏற்படுத்தி, வஆஃபினி, எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தா என்று கேட்டு, வயதஅவது மின் தீக்கில் மகாமி யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே நெருக்கடியான அந்த மறுமையுடைய நாளில் அதனுடைய அந்த நெருக்கடியை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் எழுப்பினோடு இருப்பார். சகோதரர்கள், எழுப்பினோடு இதான் சொல்லணும். எழுப்பின உடனே இவைகளை நாம் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னால் நம்முடைய இரவு வணக்கமே ஆரம்பிக்கப்பட வேண்டும். அபூதாவுதில் பதியப்பட்ட ஒரு செய்தி. சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹ்வுடைய வளமை. எழும்புகின்ற நேரத்தில்